புத்தி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? Market overall downtrend. Super. மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா 1 Next in that? சார் மார்க்கெட்டோட லோ 178 கீழே ப்ரோ. 170 மேலே இதுவா? ஆமாம் ப்ரோ. சூப்பர் ஸ்டீனர், சூப்பர். இது மந்த்லி லோவா? ஆமாம் ப்ரோ. சரி, இந்த இடத்த பாருங்க. இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சரா? அதுக்கு நான் 50% லெவல் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கவா? பண்ணலாம் ப்ரோ. செக் பண்ணலாமா? செக் பண்ண அழகாக கரெக்டாக 50% லெவல் இருக்கா? 50 to 60% லெவலாக இருக்கா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரிவர்ஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ லோவில் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. இங்கே இப்போ ரிவர்ஸ் ஆகுற இடம் நல்ல கே லெவல் தெரியுதா? ஸோ இந்த மந்த்லி கேண்டலோட ஐயுமே என்ன பண்ணலை, இன்னும் பிரேக் பண்ணலையா? மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு? டவுன் ஆகுது சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி. ஓகே, வீக்லிக்கும் போகிறேன். ஸோ வீக்லி கேண்டலோட ஹை எது? கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிரீன் ரெட் கேண்டலோட இதுவா? அதான் இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே ப்ரோ. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேணா இது 50% லெவல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருமா? ஏன் உடைக்க மாட்டேங்குது? எஸ், ஆஃப்கோர்ஸ் கரெக்டாக என்ன லெவலாக இருக்கு? ஸோ இந்த ஹையை உடைச்சாதான் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த 2 கேண்டல் சேர்த்து இது என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது? செல்லிங் கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் என்னதான் ஆக போகுது? வரப்போகுது 2-3 வீக்கு கீழே தான் வரப்போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைல்ல. கீழே தான் வரப்போகுது, டவுன் ட்ரெண்ட். அப்போ டெய்லியில் போயிட்டு நான் எதுக்கு தான் ட்ரை பண்ணணும்? செல் அண்ட் தான் ட்ரை பண்ணணும். டெய்லிக்கு போயிட்டு என்ன பண்ண? டேக் போவா? டெய்லியில, அதாவது டெய்லியில பிரேக் ஆயிருக்கு. ஆனா வீக்லியில என்ன பண்ணல? வீக்லியில பிரேக் ஆகல. வீக்லி கேண்டல், அதாவது வீக்லியில பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? விக்கு மட்டும் தான் வச்சிருக்கு. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? செல்லு தானே ஆக போகுது. ஸோ டெய்லியில தானே பிரேக் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? லோ எது? கேட்ட டெய்லி லோ எது? டெய்லி லோ வந்து பெரிய ரெட் கேண்டல். அது சொல்லலாமா? இந்த லோ சொல்லலாமா? இது வந்து லோவா மார்க் பண்ணிக்கலாமா? இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகலாம்? ட்ரெண்ட் லைன் ஒன்னு கிளிக்கலாமா ப்ரோ? ப்ரோ இது அவரோட சான்ஸ் ப்ரோ. அவர் சொல்லட்டும் ப்ரோ. அவர் இதை பார்க்கணும்ல. சொல்லுங்க. ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அதான் இது என்ன மேஜர் ஹை எது? இதுதான். இந்த லெவலில் உடைச்சானா மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் கீழே தானா? இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? மார்க்கெட் கீழே தான். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? லோ உடைச்சிருக்க போய் எடுக்கலாமா இல்லை எப்படி? கீழே தான் ப்ரோ. இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு நான் கேட்டேன். கீழேனா? ஓகே, எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி? பை என்ட்ரி எடுக்கலாம். பை என்ட்ரியா? பை என்ட்ரியா? அண்ணன் என்ன சொல்றா? தம்பி என்ன சொல்ற? அண்ணன் என்ன சொல்றான் உங்களுக்கு? என்ன சொல்றான்? ப்ரோ வீக்லில செல்லிங் ப்ரோ. அப்ப டெய்லில நான் எதுக்கு வெயிட் பண்ணனும்? செல்லிங் அப்ப இப்போ என்ட்ரி வேணாம் ப்ரோ. சேனல் வெயிட் பண்ணனும். என்ன பண்ணனும்? வெயிட் பண்ணனும். இன்னும் உடைக்கல ப்ரோ. இன்னொரு சேனல் போலாம் ப்ரோ. இப்போ ஃபைனலி என்ன பண்ணலாம்? ஒரு என்ட்ரி போலாம் ப்ரோ. செல் என்ட்ரி எடுக்கலாமா? போலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த ஹிட் மேல ஸ்பின்னிங் டாப் மேல வச்சுக்கலாமா? டார்கெட் 1:2. 1:2
ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐஷா 1:1 ஹிட் ஆகல. 1:1 ஹிட் ஆயிடுச்சா? ம் 1:2 ஹிட் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இப்போ ஆக்சுவலி என்ன ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு? இப்போ டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல நீ போயிடலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஓகே, இப்போ இங்க என்ன ஆகுது? இந்த ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு மைனர் ட்ரெண்ட் என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? இப்போ ஒரு சப்போர்ட் லைன்ல நிக்குது. ஓகே, இப்போ சப்போர்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்? நிக்குதா? ஆமா ப்ரோ. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? வேணாம் ப்ரோ, இன்னொரு கேண்டில் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ என்ட்ரி போலாம் ப்ரோ. போலாமா ஐஷா? ஸ்டாப் லாஸ் வந்து சப்போர்ட் ப்ரோ 175. இதுவா? ஸ்டாப் டார்கெட் வந்து 1:2 ரன் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஐஷா 1:1 ஹிட்டா? ப்ரோ ஆக்சுவலா அந்த 2 பீஸ் பேர்ல மாறும். என்னாச்சு? 1:2 ஹிட்டா? தென் என்னாச்சு? இப்போ எந்த லோக்கு டிராவல் ஆயிருக்கு? இது என்ன லோ? வீக்லி லோ ப்ரோ. வீக்லி வீக்லி லோ. வீக்லி லோவா மந்த்லி லோவா? மந்த்லி லோ ப்ரோ. மந்த்லி லோ. இது என்ன லோ உங்களுக்கு? மந்த்லி லோ. இந்த லோ உடைச்சா நான் என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஒரு செல் போலாம் ப்ரோ. செல் போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். லோ உடைக்காத வரைக்கும் நான் செல் போலாமா? வேணாம் ப்ரோ, போகலாம். போக வேண்டாம். ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? நேத்துல வீக்லி லோ உடைச்சிருச்சு. செல் போலாமா? கண்டிப்பா போலாம். போலாமா? கண்டிப்பா போலாம். ஸ்டாப் லாஸ் 50% டபுள். அங்கே போலாம். டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. ஐஷா 1:2 ஹிட்டா? சூப்பர். என்ன ப்ரோ உங்களுக்கு செம்ம லக்கு போலையா? வரிசையா வச்சு செஞ்சுட்டு வர இறங்கிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாம. பட் இந்த மாதிரி இடத்துல போகும்போது சேஃபா டிராவல் பண்ணணும். என்ன பண்ணும்? இந்த மாதிரி இடத்துல எப்போ வேணாலும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த மாதிரி ஒன் வே மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த மூவ்மெண்ட் அப்போ சேஃபா ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா சேஃபா ட்ரேட் பண்ணும். ஏன்னா ஒன் வே மூவ்மெண்ட் எப்ப வேணாலும் அடிச்சு என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு மேல போவான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒன் வே மூவ்மெண்டா மார்க்கெட் இருக்கு. பட் ட்ரெண்ட் என்னால அனலைஸ் பண்ண முடிச்சு. பாருங்க, எனக்கு இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் என்ன ஆகும் போது ட்ரெண்ட் டவுன் ஆக போறான்னு இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணோம். மேஜர் லோவையும் மார்க்கெட் என்ன பண்ணா உடைச்சிட்டா அடுத்தது மந்த்லி லோ வரைக்கும் வருவான்னு சொன்னோம். மந்த்லி லோ வச்சு மார்க்கெட் கிட்ட வரணும். ஸோ அதனால மார்க்கெட் ஃபுல்லா இருக்கு. பட் எப்பப்போ வேணாலும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? we want to be follow with the ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி டாப்போம். பட் ரீடெஸ்டிங்ல சான்சஸ் இருக்கு. அப்போ நிதானமா இந்த இடத்துல ட்ரேட் இருக்குது நல்லது. சரிங்களா? சூப்பர் ஸ்ரீநாத் இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு மிஸ்டேக்ஸே இல்லை. ஓப்பன் தான் சொல்ல போனோம்னா மிஸ்டேக்ஸ் இல்லை. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா டீம் உங்க சைட்ல? எனக்கு ஒரே டவுட். மந்த்லி லோ வந்து டே பிரேக் பண்ணிச்சு. அந்த இடத்துல மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இந்த இடத்துல மந்த்லி லோ பிரேக் பண்ணாதானே நம்ம செல்லுக்கு போகணும்ல? ஆமா, மந்த்லி கேண்டில் பிரேக் பண்ணும். இப்ப பாருங்க, இது வந்து எப்போ பிரேக் ஆயிருக்கு பாருங்க, 5ஆம் தேதி பிரேக் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? 5ஆம் தேதி பிரேக் ஆயிருக்கு. இன்னும் மந்த்லி கேண்டில் முடியறதுக்கு 25 நாள் இருக்கா? ஆமா. அது வரைக்கும் டிராப் ஆகி மார்க்கெட் மேல போகலாம். எனிதிங் இட் வில் ஹேப்பன். பட் நம்ம எடுத்த ஹை வந்து என்ன? மந்த்லி ஹை இல்ல, டெய்லி ஹைல தானே எடுத்துருக்கோம் ஸ்டாப் லாஸ். அதனால நம்ம டிராவல் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதே வந்து ஒரு 20ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28ஆம் தேதியில போயிட்டு எந்த எடுக்க கூடாது. இந்த மாதிரி இடத்துல
ஓகே அந்த மந்த் எண்ட்ல போயிட்டு என்ட்ரி எடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகேவா? சூப்பர் ஸ்ரீநாத், சூப்பர் ஸ்ரீநாத் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.